அனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக நான் ஜும்மா உரை நிகழ்த்தும் பொழுது அடுத்த ஜும்மாவில் வட்டி சம்பந்தமான தகவல்களை, சில முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைய ஜும்மாவில் அதைவிட காலத்துக்கு முக்கியமான ஒரு தகவலை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையில் இருப்பதினால் அதை இன்னொரு சந்தர்ப்பத்திலும், இன்றைக்கு அந்த முக்கியமான தகவல் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சில அடிப்படையான தகவல்களை தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு இலங்கை நாடாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகமாக இருக்கட்டும், சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால் LGBTQ என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கை. இது இன்றைக்கும் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு பிள்ளை, ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், லவ் பண்ணிட்டு வருவாங்க, காதலிச்சுட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்தா வீட்டுல பெரிய பஞ்சாயத்தா போகும். என்ன, ஒரு பையன் லவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா, காதலிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா, இந்த பொண்ணை திருமணம் முடிச்சு வைக்கலாமா, வைக்க கூடாதா என்று சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தே போகும். அதே போல ஒரு பொம்பளை புள்ள ஒரு பையனை விரும்பிட்டு வந்தேன்னு சொன்னா, அந்த பையனை திருமணம் முடிச்சு கொடுக்கலாமா, அவர் எப்படிப்பட்டவர், மார்க்கம் இருக்குதா, என்ன தொழில், அவருடைய பண்புகள் என்ன என்று சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, விசாரிச்சு அதையே ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, சரியாக இருந்தேன்னு சொன்னா திருமணம் முடிச்சு வைப்பாங்க. ஆனா இன்றைக்கு பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய நிலை என்னவென்று சொன்னால், இனிவரும் காலங்களில் பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால், இந்த காதல், இந்த லவ்ன்றதெல்லாம் ஒரு ஆணுக்கு பெண் மீது வருவதை விட்டுட்டு, ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது வருவதை விட்டுட்டு, ஒரு ஆணாக இருந்தேன்னு சொன்னா ஒரு ஆணை காதலிக்கக்கூடிய நிலை, ஒரு பெண்ணாக இருந்தேன்னு சொன்னா ஒரு பெண்ணை காதலிக்கக்கூடிய நிலை. இது தொடர்பாக நம்ம அதிகமாக பேசாமல் இருந்தாலும் அது பற்றின விழிப்புணர்வு இன்றைக்கு ரொம்பவே குறைந்து, சர்வ சாதாரணமாக அது ஒரு தவறு இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது, அது மனித குலத்துக்கு நன்மையா என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த LGBTQ என்று சொல்றது, இந்த ஒவ்வொரு LGBTQ சொன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. எல்னு சொன்னா லெஸ்பியன், அதாவது ஒரு பெண்ணும் பெண்ணும் உடலுறவு கொள்றேன்னு சொன்னா அதுக்கு என்ன, அந்த லெஸ்பியன் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விளக்கம் இருக்குன்னு வைங்களே, அது நமக்கு தேவையில்ல. மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓர் இன சேர்க்கை, ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் ஆணாக இருந்தேன்னு சொன்னா ஆணோட என்ன செய்யறது, உறவு கொள்வது அல்லது நேசிப்பது, திருமணம் முடிக்கிறது. பெண்ணாக இருந்தேன்னு சொன்னா பெண்ணோட என்ன செய்யறது, இல்லறத்துல ஈடுபடுறது அல்லது திருமணம் முடிக்கிறது. இந்த கன்செப்ட் தான் என்ன LGBTQ என்று சொல்லி உலக நாடுகளும் ஆரம்ப காலத்துல ஒரு மிக கேவலமாக, ஒரு மனநோயாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா, இது ஒரு தவறு இல்ல. இது பற்றி நீங்க ஒரு ஆய்வு செய்யறதுக்காக வேண்டி இணையதளங்கள்லயோ அல்லது சமூக வலைதளங்கள்லயோ போய் நீங்க தேடினீங்கன்னு சொன்னா, இதுல என்னப்பா தப்பிருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவுல தான் ரிட்டர்ன் வர வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருமே இதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஆரம்ப காலத்துல மேற்குலக நாடுகள்ல, யூரோப் கண்ட்ரீஸ்ல இது ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிலைமை மீறி மற்ற நாடுகள்லையும் சட்டமாக்கப்பட்டிருந்தது. இந்த ஓரின சேர்க்கை சட்டப்படி குற்றம் என்று சொல்லப்பட்ட நாடுகள் கூட இன்றைக்கு சட்டத்தை மாற்றி, இல்ல பிரச்சனை இல்ல, அது சாதாரணமா செஞ்சுட்டு போயிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது.
இது பற்றிய விஷயம் இலங்கையிலும் பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்குது. அதை பற்றி நான் கடைசியில தெளிவுபடுத்துறேன். அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் நாங்க சயின்ஸ்ல கரைச்சி குடிச்சாலும், மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு, மனுஷனை சீர்படுத்துறதுக்கு அதையும் மீறி ஒரு மார்க்கம் தேவை என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவா எடுத்துக்காட்டுது. எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவுதான் சயின்ஸை பத்தி அறிவியலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும், உலகத்துல நீங்க சரியா வாழணுமா, அந்த அறிவையும் விட மேல ஒருத்தன் இருக்கணும். அந்த அறிவையும் விட பவரான ஒருத்தர் நம்மளை நேர்வழிப்படுத்தணும், செம்மைப்படுத்தணும் என்பதை நமக்கு இந்த செய்தி வழியாக புரிந்து கொள்ளலாம். எல்லாம் பேசுறாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் மாறும், சயின்டிஸ்டும், அது பிரச்சனை இல்ல, அது சாதாரணம், ஓரின சேர்க்கை என்பது சாதாரண, ஆணோட சேர்ந்துட்டு போயிடலாம், பெண்ணோட சேர்ந்துட்டு போயிடலாம் என்று பேசக்கூடிய நிலை. திருமறை குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அத்தனை பொருட்களுடைய பேரையும் சொல்லி கொடுத்து, சும்மா அரதஹும் அலல் மலாயிகா, பிறகு மலக்குமார்கள்ட்ட காட்டி அல்லாஹ் கேட்கிறான், அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தா இந்த பொருட்களுடைய பேரை சொல்லுங்க பாபும் அல்லாஹ் கேட்கிறான். மலக்குமாருக்கு சுபஹானக, நீ தூய்மையானவன். மலக்குமார் சொல்றாங்கல்ல, இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தியோ அதை தவிர வேற ஒன்னும் தெரியாது யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கேக்குறாங்க, பட்டு பட்டுன்னு சொல்லக்கூடிய நிலை மலக்குமாருக்கு தெரியல. அப்ப உலகத்திலேயே மலக்குமாரை விட அறிவாளியாக படைக்கப்பட்ட ஒரு நபர்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி பூமிக்கு வராங்க. வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நேர்வழி என்பது என்னிடத்தில் இருந்துதான் வரும், அந்த நேர்வழியைத்தான் நீங்க பின்பற்றணும். நீங்க அறிவாளியா இருக்கிறீங்க, ரொம்ப டேலண்டான ஆளு, உங்க பூமிக்கு போங்க, உங்க அறிவுக்கு எதெல்லாம் சரிந்து படுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லல. அறிவாளியாக இருந்தாலும் உங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கும் மேல இருந்துதான் மெசேஜ் வரணும். வஹீதான் உங்களை செம்மைப்படுத்தணும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த செய்தி தான் இதை பத்தி பேசும்போது பார்க்கும்போது இந்த செய்தி தான் நினைவுக்கு வருது. எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் அவன் ஒழுங்கா முடிவெடுக்க மாட்டான், சில நேரங்களில் ஸ்லிப் ஆகி போவான். அதை செம்மைப்படுத்துறதுக்கு அதுக்கு மேல் ஒன்று தேவை, அதுதான் திருமறை குர்ஆன், அதுதான் வஹி. அப்ப இந்த LGBTQ விஷயத்துல இஸ்லாம் ஒரு அழகான பார்வையை, அழகிய ஒரு பார்வையை இஸ்லாம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. இந்த விவகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் இதுக்குள்ளுக்கு நீங்க போய் அது ஏன் நடக்குது ஏதுன்ற விவரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இஸ்லாம் இதை பற்றி நமக்கு சொல்லுது. இது இன்னைக்கு நேத்து உருவான சம்பவம் இல்ல. எது ஒரு ஆணும் போறது, ஒரு பெண்ணும் சேர்றதுன்றது இது இன்னைக்கு நேத்து அமெரிக்கால இருந்து வந்ததோ ஒவ்வொரு வெளிநாட்டில இருந்து வந்த சமாச்சாரம் கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்தே உலகத்துல முதலாவது இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தான் இந்த கேவலம் கெட்ட கேடு கெட்ட செயலை ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அது உலகத்திலேயே அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத எதை வச்சு சொல்றோம்னு சொன்னா அல்லாஹ்வே அப்படித்தான் சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா, இது காலலி கௌமிஹி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்துக்கு சொல்றாங்க, அத்தஅதூனல் ஃபாஹிஷத மா சபககும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன், இதுக்கு முன்னாடி உலகத்துல யாருமே செய்யாத இந்த மானக்கேடான அசிங்கமான விஷயத்தை நீங்க செய்றீங்களா என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது இதை சொல்லித்தான் கேட்கிறான். உலகத்துல யாருமே அதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு சொன்னா இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தான். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் பெண்ணை திருமணம் முடிக்காமல் ஆண்களோட உறவு கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை என்ன செய்யறாங்க, ஓரின சேர்க்கைன்னு சொல்றது. இத அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இத இஸ்லாம் பாரதூரமான குற்றமா பாக்குது. இன்னைக்கு அது சர்வ சாதாரணமா பேசிட்டு போற மாதிரி, அது ஒரு இயற்கை தான், அது அவங்களோட உரிமை, செஞ்சுட்டு போங்க இதெல்லாம் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் அடுத்தவர்களோட உரிமையாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வச்சிருக்குது. நாங்க உரிமை கொண்டாடுறோம்ன்ற பேர்ல அடுத்தாக்களை நாசமாக்க கூடிய விதத்துல மனித குலத்துக்கு நாசம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யாது, அனுமதிக்காது. அப்ப இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முத்தி போறாங்க. அவங்க பெண்களின் பக்கமே எந்தவித நாட்டமும் இல்லாம ஆண்களை தேடி அலையக்கூடிய ஆட்களாக மாறுறாங்க.
இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது இப்படித்தான் போகும். முத்தி முத்தி போய் நிலைமை எப்படி போகுதுன்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மலக்குமார் வாராங்க. மலக்குமார் எப்படி வாராங்கன்னு சொன்னா, மனித தோற்றத்துல விருந்தாளியாக லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வாராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள் என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா, ஆஹா ஊருக்கு வந்து புதிய ஆட்கள் வந்திருக்கிறாங்களே, ஊருக்கு புதுசா யாரோ புதிய மூஞ்சிகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. மலக்குமார் வரும்போது மனித தோற்றத்துல வருவாங்களா இல்லையா? மனித தோற்றத்துல வராங்க. இப்ப மனித தோற்றத்துல வந்த உடனே ஆஹா யாரோ ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாங்க போல, அவங்கள பதம் பார்க்கணும்னு சொல்லி மலக்குமாரையே பதம் பார்க்கறதுக்காக வேண்டி வர வேண்டாம். பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறாங்க. ஏப்பா விட்டுருங்க, இந்த மகள் இருக்குது, மகளை திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. மகள் வந்து ஹலாலான முறையில திருமணம் முடிச்சவங்க என்ன செய்யலாம்? மகளோட இல்லறத்துல ஈடுபடலாம். அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்கண்டா, வேணாம், எங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு வந்து ஆண்கள் தான் தேவை, பெண்கள் தேவையில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அட ஒருத்தங்கூட உருப்படியா இல்லையா? ஒருத்தங்கூட உங்கள நல்லவன் இல்லையா? மகளையே கல்யாணம் முடிச்சு கொடுக்க ரெடின்னு சொல்றாங்க. இந்த கேடு கெட்ட செயலை விட்டுட்டு மகள ஹலாலான முறையில திருமணம் முடிச்சு செய்யுங்கடான்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவை இவங்க தான். ஊருக்குள்ள புதுசா ஒருத்தர் வந்தா விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி களமிறங்குறதுக்காக வேண்டி வாரானு. வந்தது யாருன்னு சொன்னா மலக்கு. அது தெரியாம இவங்க என்ன இந்த மாதிரி நடந்து கொண்டாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு தண்டனையாக மலக்குமாரோடையே தவறாக நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்னன்னு கேட்டா, அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் இல்லாமக்குறான். இவர்களுக்கு தண்டனை ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்குது. அது என்ன நான் சொல்றேன். இவங்களுக்கு கொடுத்த பெர்டிகுலரான தண்டனை என்னன்னு சொன்னா, கண் பார்வையை அல்லாஹ் இல்லாமக்குறான். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த கேட்டகரியில உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே, இவங்க வந்து சும்மா சாதாரணமா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ண உங்களுக்கு விளங்கும். இவங்க எப்படி போவாங்கன்னு சொன்னா, அல்லாவே எப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இத வந்து ஒரு போதன் அல்லாஹ் சொல்றான். போத அடிக்கிறார்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாவே திருமறை குர்ஆன்ல 15வது அத்தியாயம் 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா உம்ருக இன்னஹும் லஃபி சக்ரதிஹிம் யஹ்மஹூன். உங்களோட வாழ்நாள் மேல சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், வாழ்நாள் மேல சத்தியமாக அவங்க வந்து காம போதையில இருக்கிறாங்க. இது ஒரு போதை. இந்த போதையெல்லாம் சிம்பிளா எல்லாம் தெரியாது. இந்த செயல் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ ஒரு பயான கேட்டெல்லாம் ஒரே அடியில திருந்த மாட்டாங்க. அதெல்லாம் ரேர், வெரி ரேர் கேஸா இருக்கு. இது வந்து முத்தி போகும். ஒரு போதை ஐஸ் கடுமையானவன் இன்றைக்கு ஐஸ் அடைகிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் வேலை பார்க்கறான். எத்தனை வீட்டை வேணாலும் திருடுவான். பச்சையா வந்து புடிபட்டு நான் அடி வாங்குவேன் என்று தெரிஞ்சாலும் அவன் இறங்குறானா இல்லையா? திருடுறானா இல்லையா? ஏன்னு கேட்டா அந்த போதை அடைகிறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். அது போல இந்த LGBTQ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அவர்களுடைய தேவை அடைவதற்காக வேண்டி எந்த உயரத்துக்கு வேணாலும் போவாங்க, எந்த ரிஸ்க வேணாலும் அவங்க எடுப்பாங்க. இது வந்து கற்பனையெல்லாம் சொல்லல. நீங்க சில நாடுகளுக்கு போய் பார்த்த, இலங்கையில இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பஸ்ல இந்தியாக்கெல்லாம் போன சில ஏரியாவுக்கு போனடுவீங்களே, பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு போக இயலாது, சுரண்டுவாங்க. நம்ம எலும்பி வெக்கப்பட்டு ஓட வேண்டிய அளவுக்கு நிம்மதியா ட்ரெயின்ல டிராவல் பண்ண இயலாது. அங்க வந்து என்ன செய்வாங்க? டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பகிரங்கமா வந்து நம்மள அபியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வாங்க. ஏண்டா இது வந்து இந்த போதை வந்து சிம்பிளா எல்லாம் என்ன செய்யாது, நடக்க திருந்தாது, தெளியவே தெரியாது. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு அங்கீகரிக்கணும்னு சொல்லிதான் இன்றைக்கு என்ன உலக நாடுகள் பேசப்பட்டு கொண்டிருக்குது. இல்ல இவங்களை வந்து நம்ம அனுமதிக்கணும். அட அனுமதிக்காமலே இந்த பாடுபடுத்துறாங்க. அனுமதிக்காமலே இன்றைக்கு நிம்மதியா இருக்க முடியாதுன்ற நிலை இருக்கும் போது சட்ட அங்கீகாரம் கொடுத்து நீங்க இதை செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னா, இன்றைக்கு எப்படி கற்பழிப்பு கேஸ்கள் வந்து ஒரு ஆண் பெண்ணை கற்பழிக்க கூடிய செய்திகள் அங்கங்க கேள்விப்படுதோ, இதை விட பல மடங்கு கேசஸ் வரும். என்ன, ஒரு ஆண் ஒரு ஆணை கற்பழித்தான் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கும். நிம்மதியா டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அப்ப இது ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு கேட்டா, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயம். அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்களா, பல தடவை எச்சரிச்சும் திருந்துறவாக்கு இல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னா, எப்படிப்பட்ட தண்டனை? ஒண்ணு, அந்த மலக்குமாரோட தப்பா நடக்க பார்த்த ஆட்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன கண்ணை குருடாக்கிட்டான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவங்களுக்கு வந்து அதிகாலையில வந்து நாங்க தண்டனையை கொடுக்கிறோம். அதிகாலையில அவர்களுக்கு வந்து வேதனை அவர்களை பிடித்து கொண்டது. காலை நேரத்துல தான் அல்லாஹ் அவங்களை அழிக்கிறான். எப்படி அழிக்கிறான் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஒண்ணு ஒரு பெரும் சத்தத்தை கொண்டு, ஒரு பெரிய சவுண்ட கொண்டு அவங்கள 15வது அத்தியாயத்துல 73வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் வெளிச்சத்தை அடைந்த போது ஒரு பெரிய சப்தம் அவர்களை தாக்கியது. பெரிய சப்தம் அவங்களோ அந்த ஓவர் சவுண்ட் வந்து அவங்க என்ன தாக்கிச்சு. இது ஒண்ணு. அடுத்ததாக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, கல் மலைய பொழிய செய்யறான். மலைன்னு சொன்னா என்ன வரணும்? தண்ணி வரணும். அது கொஞ்சம் மேலுக்கு இதமா இருக்கும். ஆனா அல்லாஹ் இந்த செயலை எவ்வளவு பாரதூரமான செயலா பாக்குறான்னு சொன்னா, எவ்வளவு குற்றமான செயலாக பாக்குறான்னு சொன்னா, கல் மலையை பொழிகிறான். அந்த கல்லும் சுடப்பட்ட கல்கள். சூடான கல்ல மலையாக பொழிய வச்சு எல்லாரும் அல்ல என்ன செய்யறான்? டேமேஜ் பண்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு தான் ஆதரவா இருந்தாங்களே தவிர இஸ்லாத்துடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் போட சொல்லக்கூடிய கட்டளை லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் என்ன செய்யுங்க? திரும்பி பார்க்காம ஏரியா விட்டு போயிடுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை நாங்க பார்த்துக்கொள்றோம், திரும்பி பார்க்காம போங்கன்னு சொல்றான். மனைவியும் அதுல மாட்டுக்கொள்றாங்க. அல்லாஹ் மலையை பொழிய செய்கிறான். அதுவும் கல்மலை. அந்த கல்லும் எப்படிப்பட்ட கல்லுன்னு சொன்னா, சூடான கல். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சூடான கல் வந்து தலையில விழுந்தன்னு சொன்னா 1-2 விழுகிறது இல்ல, மலை மாதிரி கட கட கடன்னு விழுந்தா எப்படி இருக்கும்? அதோட விட்டு வச்சானா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதனுடைய மேற்புறத்தை கீழ்ப்புறமாக்கினோம். தோசை பெரட்டுறத போல அல்லாஹ் பூமி அப்படியே போட்டு பெரட்டி அடிக்கிறான். அட்ரஸ் இல்லாம போகக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் கூட உருப்படியானவன் கிடையாது. ஏன்னா இது வந்து வைரஸ், கொரோனா வைரஸ் எப்படி பரவினதாக சொல்லப்பட்டுச்சோ அதை விட பல மடங்கு இது பரவும். இது வந்து சாதாரண கேஸ் இல்ல. இந்த கேஸ் நாங்க அங்கீகரிச்சோம்னு வைங்களே, அனுமதிச்சோம்னு வைங்களே, இது முத்தி 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 போய் எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு விட்டுரும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, சொல்லி திருந்தல்லையா, ஒட்டுமொத்த கூட்டத்தை அப்படியே தோசை விரட்டுற மாதிரி பெரட்டி எல்லாரையும் அல்லாஹ் அழிக்கிறான். அந்த நல்லவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? காப்பாத்துறான். அப்ப இப்படித்தான் அவர்களை அழித்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒரு பாரதூரமான, இஸ்லாம் எந்த அளவுக்கு பாக்குதுன்னு சொன்னா, இது ஒரு வெரி டேஞ்சரான பாவமாக, குற்றமாக பாக்குது. இதுல நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இவங்களுக்கு என்னதான் நடக்குது, சயின்டிபிக்கலி இவங்களுக்கு என்ன, நிறைய பேருக்கு இது சம்பந்தமான நாலேஜும் இல்ல. ஏன்னு கேட்டா, ஆண்கள் வந்து இந்த எல்ஜிபிடி கியூல ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா, ஆண்களாக இருக்கிறவர்கள் பெண்களாக மாறிக்கொள்வாங்க. பெண்களாக மாறி தோற்றம் எல்லாம் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி பெண்களை மாதிரியே மாறுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இது உண்மையிலேயே புள்ள பிறக்கும் போது இது வந்து இருக்குதா, பொடியில என்ன சரி சேஞ்சஸ் இருக்குதா, ஆம்பளை புள்ளன்னு சொன்னா பொம்பளை புள்ள மாதிரி தான் அவங்க பிறக்கிறாங்களா, உடல் தோற்றத்துல அந்த மாதிரி இருக்குதா, அல்லது பொம்பளை புள்ள வந்து ஆம்பளை புள்ள மாதிரி, ஆம்பளை பொம்பளை மாதிரி தான் பிசிக்கலி பிறக்கிறாங்களான்னு சொன்னா எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. இவங்க தான் இவங்களை பிசிக்கலா மாத்தி கொள்றாங்களே தவிர, ஆம்பளை புள்ளன்னு சொன்னா ஆண்களுக்கு என்னென்ன எல்லாம் இருக்குதோ சகல அடையாளத்துடன் தான் பிறப்பாங்க. பொம்பளை புள்ளன்னு சொன்னா பொம்பளை புள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பிறப்பாங்க. இவங்க தான் ஆபரேஷன் பண்ணி தன்னை மாற்றிக்கொள்வாங்களே தவிர, ஆண்களாக இருந்தேன்னு சொன்னா சில நாடுகள்ல மும்பை போன்ற பகுதிகள் ஆபரேஷன் பண்ணி மார்பகங்கள் முதற்கொண்டு செஞ்சு பொம்பளை மாதிரியே மாறுவாங்க. கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் இது வந்து ஆம்பளையாண்டு. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, ஆபரேஷன் பண்ணி தன்னை மாத்தி கொள்றாங்க தவிர, பிசிக்கலி இவங்க பிறக்கும் போது ஆம்பளையா தான் இருப்பாங்க, பெண்கள் பெண்களாகத்தான் இருப்பாங்க. சரி, உள்ள சயின்டிபிக்கலி உள்ளுக்கு என்ன சரி சேஞ்சஸ் நடந்து நிறமூர்த்தத்தில் என்ன சரி மாற்றங்கள் வருதான்னு சொல்லி பார்த்தா அப்படியும் கிடையாது. இது நீங்க சயின்டிபிக்கலி ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, வயிற்றுக்குள்ள ஒரு புள்ள ஆம்பளை புள்ளையாகவும் பொம்பளை புள்ளையாகவும் மாறுதுன்னு சொன்னா அதுக்கு ஆண்களுடைய விந்தணு தான் காரணம். 46 நிறமூர்த்தம் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவை. இதுல வந்து ஒரு ஜோடி தான் என்ன செய்யும், ஆண் பெண்ணை தீர்மானிக்கும். ஆணுடைய விந்தணுலிருந்து செல்லக்கூடிய அந்த நிறமூர்த்தம் வந்து வையாக இருந்தேன்னு சொன்னா ஆம்பளை புள்ளையாக வரும், எக்ஸாக இருந்தேன்னு சொன்னா பொம்பளை புள்ளையா வரும். அப்ப ஜெண்டலை தீர்மானிக்கிறது அல்லாஹ் யார வச்சு வைத்திருக்கிறான்னா ஆம்பளை வச்சு தான் வச்சிருக்கிறான். நிறைய பேர் அது கூட பொம்பளை புள்ளையா பெக்கும் போது மனைவி கேசுறது, பார்த்தாலும் பொம்பளை புள்ளைய பெத்து போடுறேன்னு சொல்லி, காரணம் நீதான்டா. அது பொம்பளை புள்ள, பொம்பளை எந்த குறையும் கிடையாது, அது குறையே அல்ல. சொல்ல போனா நான் சொல்றேன், ஆம்பளை புள்ள வேணும் ஆம்பளை புள்ள வேணும்னு பொம்பளை புள்ள பெண்களை வந்து டேமேஜ் பண்ணுவாங்களா இல்லையா, அதுக்கு காரணம் ஆண் தான். ஆணுடைய விந்தணு தான் அதை தீர்மானிக்கும். அப்ப இது இப்படி போய் ஆம்பளை புள்ள கிரியேட் ஆனா ஆம்பளை புள்ள தான். அந்த நிறமூர்த்தத்துல எந்த வித சேஞ்சும் இருக்காது, எல்லாம் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். எங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சைக்காலஜிக்கலி இவங்க சில காரணங்களால சேஞ்ச் ஆகிறாங்களே தவிர, சயின்டிபிக்கலி பார்த்தா எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது.
இது இவர்களை மாற்றிக்கொள்றாங்க. சில பல காரணங்கள், சில சந்தர்ப்பங்கள் வந்து இவங்களை இப்படி சேஞ்ச் பண்ணுதே தவிர உண்மையில இயற்கையில பிறக்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது. இயற்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு ஆணுண்டா பெண், அல்லாஹ் என்ன ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு பெண் மேலதான் ஆணுக்கு அட்ராக்ஷன் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஜுயின லின்னாசி ஹுப்புஸ் ஷஹவாத்தி மினன் நிசா. எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா, நீங்க சயின்டிபிக்கலி இந்த அட்ராக்ஷனை ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒன்னும் விளங்காது, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. எப்படி ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படி வச்சிருக்கிறான். அது அல்லாஹ்வா அதற்கு வந்து செட்டப் பண்ணிருக்கிற. ஒரு ஆணுண்டா பெண்ணை விரும்பணும், பெண்ணுண்டா ஆணை விரும்பணும்ன்ற செட்டப்ப அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இது என்ன நடக்குதுண்டா, அதுக்கு மாற்றமாக இவங்க ஆணுண்டா ஆணை விரும்பக்கூடிய அளவுக்கு இவங்களை மாத்திக்கொள்றாங்க. சயின்டிபிக்கலி எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. இதுல வந்து ஹோமோன் மாற்றம் எதுவுமே நடக்காது, எல்லாம் கரெக்டா தான் இருப்பாங்க. இவங்க வந்து செய்யக்கூடிய செயல்கள் என்னன்னு சொன்னா, வீம்புக்குண்டே இவங்க என்ன செய்யறது, இந்த மாதிரி வேலையை பாக்குறதுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து மேற்கத்திய நாடுகள்ல மட்டுமன்றதெல்லாம் கிடையாது. எல்லா இதுக்கு வந்து இன மதம் எல்லாம் கிடையாது. இந்த கெட்ட செயல் வாரதுக்கு முஸ்லீம்டா செய்ய மாட்டான், அது மற்ற மதத்தைக்காரன் தான் செய்யும், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் செய்வாங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள், அது சயின்டிபிக்கலி காரணங்கள் சொல்லாட்டியும் சில காரணங்கள் நமக்கு கண்முன்னுக்கு பார்க்கலாம். இது அதிகமா எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹாஸ்டல்கள்ல, பாய்ஸ் ஹாஸ்டலா இருந்தேன்னு சொன்னா அங்க நடக்கும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூடுதலா நடக்கும். அந்த அதை வளரக்கூடிய எல்லாம் பேரண்டிங்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். சில நேரங்கள்ல சின்ன வயசுல அபியூஸ் ஆனது, சின்ன வயசுல வந்து அபியூஸ் ஆயிருந்தேன்னு சொன்னா அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் சில பிள்ளைகளுக்கு வரும். அதே போல ஆண்களோட தொடர்ச்சியாக பழகிறது, பெண்களோட தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன செய்ய முடியும், அவங்களோடு இருக்கக்கூடிய ஈர்ப்பை வந்து கூட்டுற மாதிரி வரும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் வந்து இத அடியோட ஒழிக்கிறதுக்கு வழிகாட்டுது. அதே போல இதை வந்து அங்கீகரிச்சேண்டா வரக்கூடிய பாதிப்புகளை பத்தியும் சொல்லுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மலக்குமாறு கூட விட்டு வைக்கலையா இல்லையா, விட்டு வைக்க மாட்டாங்க. அதே போல இது ஒவ்வொரு நாடுகளும் அனுமதிச்சா, பல நாடுகள் இன்னைக்கு அனுமதிச்சு கொண்டு வராங்க. அனுமதிச்சா என்ன நடக்கும்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பழிப்பு கேசஸ் தான் நடக்கும். சர்வ சாதாரணமா இந்த ஆண்கள் பெண்களை கற்பழிக்கிற மாதிரி கேசஸ் அல்ல. இவங்க முத்தி போனன்னு சொன்னா ரோட்ல வெளியே வரையில்லாத அளவுக்கு என்ன செய்யும், நிலவரம் மாறும். இது ஒண்ணு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது அப்படியே நீடிச்சேன்னு சொன்னா சந்ததி இன்னொன்னே இல்லாம போகும். சந்ததி புள்ள பிறக்கிறது எப்படி பிறக்கும், ஆம்புலன்ஸ் இருந்தா பிறக்குமா? அப்ப அடுத்த ஜெனரேஷன் சொல்றது கொண்டு இருக்காது. அதே போல ஏற்கனவே மாப்பிள்ளை தட்டுப்பாடு, ஒரு திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னா மாப்பிள்ளை தேடையில்லாத சிச்சுவேஷன். ஒரு ஆணை திருமணம் முடிச்சு கொண்டு போனா என்ன நடக்கும், இனி பகிரங்கமா இன்னைக்கு திருமணம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்படி நிறைய பாதிப்புகள். அதே போல இந்த ஹெல்த் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உள்ள பிரச்சனைகள், இப்படி ஏராளம் பாதிப்பு இருக்குதோ இல்லையோ, இஸ்லாம் உண்ட கூடாதுன்னு சொன்னா அதுல ஏராளமான நன்மைகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் என்ன, இது வந்து இயற்கைக்கு மாற்றம், இயற்கை இப்படி வந்து படைக்கல்ல அப்படின்னு எல்லாம் பேசுவோம். உண்மையிலே இயற்கைக்கு மாற்றம் தான். இயற்கையாவே ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், ஹோமோன்ல உண்மையிலே என்ன சரி சேஞ்சஸ் இருக்குதுன்னு தான் வைங்களே, அவங்க மாத்திக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர ஹோமோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால இப்படித்தான் போறேன்னு என்ன செய்யக்கூடாது, போக இயலாது, அனுமதிக்க கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு இருக்குன்றது யதார்த்தம், அதுதான் இயற்கை. அதுக்காக வேண்டி நான் வந்து விரும்பி ஆட்களோட உறவு கொள்றேன் ஒரு ஆண் போன அனுமதிப்போமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு இருக்கிறது இயற்கை, அதனால தாயோட உறவு கொள்ளலாம், தங்கச்சியோட உறவு கொள்ளலாம், தாத்தாவோட ஏலும் மாமியோட ஏலும் போன அனுமதிப்போமா? அதுக்கெல்லாம் ரூல்ஸ் வச்சிருக்கிறோமா இல்லையா? இயற்கையா இருந்தாலும் கண்ட மாதிரி இயற்கை தேவை என்ன செய்ய இயலாது, நிறைவேற்ற இயலாது. கற்பழிச்சா விடுவோமா? அதுக்கெல்லாம் கடுமையா தண்டனை வச்சிருக்கிறோம். ஏன் கேட்டா, அது ஒரு ஆம்புலண்டா அப்படித்தான் பெண்ணை கண்டா இந்த மாதிரி ஃபீல் ஆகும், அதனாலதான் கற்பழிச்ச விடுவாங்களா? அப்ப அதாவது சயின்டிபிக்கலி சான்சஸ் இருந்தாலும் அதுல வந்து விதிமுறைகள் கொண்டு வரணும், அப்பதான் நாடு உருப்படும். நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலான்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். இதுல வந்து ஹோமோன் மாற்றம் வந்துச்சு, அந்த மாற்றம் வந்துச்சு, அதனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா நாடு சின்னாபின்னமாக கூடிய ஒரு நிலைமை தான் என்ன செய்யும், ஏற்படும். அதே போல இஸ்லாம் இதை அடியோட ஒழிக்கிறதுக்கு பல மெத்தடுகளை நமக்கு சொல்லி தருது. என்ன மெத்தடுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நான் சொன்ன மாதிரி பேரண்டிங்ல குழந்தை வளர்ப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மெயினான சில விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, லா என்லுரன்னர் ரஜுலு இலா அவுரத்தி ரஜில். ஒரு ஆம்புல வந்து ஒரு ஆணுடைய மறைவான உறுப்பை பார்க்காதீங்க.
இஸ்லாம் ஆண் பெண் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது. ஆண்ண்டா பெண்ணை வந்து என்ன தப்பான எண்ணத்துல பார்க்க கூடாது, பார்வைகள் தாழ்த்தி கொள்ளணும், இதெல்லாம் சொன்ன இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஆம்பளையா இருந்தாலும் ஒரு ஆம்பளையோட மறைவான உறுப்பை பார்க்க கூடாது, ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் பெண்ணுடைய மறைவான அவுரத்தை பார்க்க கூடாது. எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு சொன்னா இது என்ன, ஹாஸ்டல்களா இருக்கட்டும், அதுல தான் கூடுதலா நடக்கும். குளிக்கும் போது நாங்க பெண்கள் தான் சொல்லி எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறது, குளிக்கும் போது மறைவான பகுதிகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்தில் நடந்துங்க. பொம்பளை புள்ள தான், அதுல என்ன இருக்குது? ஆண்களாக இருந்தாலும் அந்த லிமிட்டை தாண்டி போறது. அதே போல் இன்றைக்கு வந்து பிரைடல் இந்த பொண்ணுடுப்பாட்டுன்ற பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளாடைகளோட நிப்பாங்க. இதெல்லாம் பேசப்பட வேண்டியிருக்கு. சர்வசா கேட்டா பொம்பளை தானே உடுப்பாட்டுறாங்க. இதெல்லாம் மார்க்கமான. பொம்பளையா இருந்தாலும் லிமிட்டை மெயின்டைன் பண்ணணும். கண்ட மாதிரி எல்லாம் இருக்க முடியாது, மறைவான பகுதியெல்லாம் மறைச்சுதான் இருக்கணும். அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இஸ்லாம். மறைவான பகுதியை ஆணா இருந்தா ஆண்ட மறைவான பகுதியை பார்க்காத, பெண்ணா இருந்தான்னு சொன்னா பெண்ணுடைய மறைவான பகுதியை பார்க்காதன்னு மார்க்கம் தடுக்குது. அது மட்டும் சொல்லாம இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஆணாக இருந்தா ஒரே போர்வேல போத்தி படுக்காதீங்கன்றாங்க. ஒரு ஆணும் ஒரு பெட்ஷீட்ல படுக்க இயலாது, படுக்க கூடாது. ஒரு பெண்ணாக இருந்தா ஒரே போர்வேல போத்தி படுக்காதீங்கன்றாங்க. எப்படி மார்க்கம் நமக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து கொண்டு வருது. இந்த கேசத்தை திருத்தேலாதுன்னு சொன்னா இப்படி வளர்க்கப்படணும் பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆண்களோட பழகுறதுலயும் இன்றைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பாக்கணும், ஒரு ஆணும் ரூமா மூடிக்கிட்டு இருக்கிறாங்களா, பெற்றோர்கள் கண்காணிக்கணும். ஒரு பெண்ணும் ரூமா மூடிட்டு இருக்கிறாங்களா, ஏன்னா இப்புள்ள உலகம் அப்படி கண்காணிக்கணும். மீடியாக்கள் எல்லாமே இத பிழை இல்லைன்னு காட்டி சர்வ சாதாரண ஐடியா இல்லாதவங்களுக்கு ஐடியா வருது. இல்லைங்க, உளவியல்ல சொல்லுவாங்க, எல்லா ஆணுக்குள்ளுக்கும் ஒரு பெண் இருக்கிறான், எல்லா பெண்ணுள்ளுக்கும் ஒரு ஆண் இருக்கிறான்றாங்க. என்னதான் ஆம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் பொம்பளை தன்மை ஏதாச்சும் ஒன்று இருக்கும். என்னதான் பொம்பளையா இருந்தாலும் லைட்டா ஒரு ஆண் தன்மை வந்துட்டு தான் போகும். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஆண் தன்மையை தட்டி எழுப்புறது. இந்த மாதிரி வீடியோக்களை இன்றைக்கு சினிமாக்கள் எல்லாமே அவங்க பாவம். யாரு இந்த LGBT கியூல இருக்கக்கூடிய ஆக்கள் பாவம், அவங்களோட உரிமைக்காக வேண்டி போராடணும், அவங்களுக்கும் வந்து தேவைகள் இருக்குதானே, இப்படி பேசுறத பார்க்கும்போது நாங்களும் அதை போற போக்க பார்த்தா இவங்க அப்ராணி நினைச்சு அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்ன்ற லெவல்ல கொண்டு போவாங்க இன்னைக்கு மீடியாக்கள். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நிலவரம் இருக்குது. அப்ப மார்க்கம் ஒரு போர்வேல ஆணும் படுக்காத, ஒரு பெண்ணும் கூட படுக்காத என்று சொல்லி மார்க்கம் சொல்லுது. அதே போல பெற்றோர்களோட விஷயத்துல வந்து படுக்க போடும் போது பருவ வயசு அடைகிறாங்களா, பெற்றோர்களோட சேர்ந்து படுக்காம படுக்கை விட்டு ஒதுக்கணும். ஏன் மார்க்கம் வந்து தாய் தந்தையாக இருந்தாலும் மறைவான பகுதிகள் தெரிஞ்சிடக் கூடாதுன்னு மார்க்கம் விரும்புது. வீட்டுக்குள்ள வரும்போது சொந்த பிள்ளையாக இருந்தாலும் 3 நேரத்துல பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். சுபஹுடைய நேரம், பகல் உச்சியுடைய நேரம், அதே போல நைட். ஏன்னு கேட்டா அந்த நேரத்துல ஆடைகள் கொஞ்சம் முன்ன பின்ன. சுபஹ நேரம் சொன்னா தூங்கி எழுமின் அந்த மாதிரி ஆடைகள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, அத பாத்திரக்கூடாது. சொந்த பிள்ளையா இருந்தாலும் பாத்திரக்கூடாது. பகல் நேரம் வெயில் டைம்ன்றதுனால கொஞ்சம் என்ன சரியா ஹிஜாப் எல்லாம் மெயின்டைன் பண்ணாம தான் வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா பிள்ளையா இருந்தாலும் அவுரத்துகளை விளங்கிடப்படாது, குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். இப்ப மார்க்கம் எப்படி இந்த விஷயத்தை அடியோட ஒழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுதுன்னு பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு முக்கியமான பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தசப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. ஒரு ஆண் பொம்பளைய போல ஒப்பாகிறாங்களே, வேடம் அடிக்கிறாங்களே, இத ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. ஒரு பெண் ஆம்பளைய போல தன்னை மாத்திக்கொள்றாங்கன்னா ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி வேலை, இத அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்க. எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. சின்ன வயசுலதான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. என் புள்ள வந்து இந்த மாதிரி ஹோமோசெக்ஸுக்கு போயிட்டாங்க, ஓரியன்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்த்து ரசிக்கிறீங்களே, ஒரு பொம்பளை புள்ளைய ஆம்பளை புள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்த்து ரசிச்சு அதை போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறோமே, அங்க ஸ்டார்ட் ஆகிறதுதான். அந்த புள்ளையுடைய ஆள் மனசுல அதான் பதியும். ஆஹா, நம்ம பொம்பளையா இருந்தா எப்படி இருக்கும், பொம்பளை புள்ளையா மாறினா எப்படி இருக்கும், ஷோல் எல்லாம் போட்டு போட்டோ பிடிச்சி நாங்களே கொண்டாடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆணாக இருந்தான்னு சொன்னா பொம்பளை மாதிரி அவளை மாட்டினா அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். பெண்ணாக இருந்தான்னு சொன்னா ஆணை போல அவ ட்ரெஸ் பண்ணாலோ ஆணுக்கு ஒப்பாக நடந்தானா லானத் உண்டாகட்டும். அப்ப இத நாங்க சின்ன வயசுல பிள்ளைகளோட விஷயத்துல ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது மார்க்க ஜோக்குக்கு செய்யறதுதான். யாரும் சீரியஸா எல்லாம் ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளமா ஷோல எல்லாம் போட்டு வெளியே கூட்டு போக மாட்டாங்க. சந்தோஷத்துக்கு ஜோக்குக்கு ஃபன் ஒன்று எடுக்கிறதுக்கு இந்த பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை போட்டோ பிடிச்சி குரூப் எல்லாம் போட்டுறது, அதை பார்த்து என்ன 4 பேர் சொல்லுவாங்க, ஷா பாக்குறதுக்கு பசுந்தா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த புள்ளையோட மனசுல ஸ்ட்ராங்கா பதியும். நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாம் பாராட்டி பேச மாட்டோம்.
அந்த புள்ளைக்கு என்ன சார் இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கு இருக்கிறத விட பசங்க இருக்கிறோம் அந்த புள்ளைக்கு ஸ்ட்ராங்கா பதியும். இங்கதான் மிஸ்டேக் நடக்குது. அப்ப மார்க்கம் இப்படி அடியோட இந்த சிந்தனையே வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, இந்த மெத்தடுகளை காட்டி தருது. அதையும் மீறி ஒருத்தன் செஞ்சா, அதையும் மீறி ஒருத்தன் இந்த தப்பான காரியத்தை பண்ணா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை செய்யறானா அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல், செஞ்சவனும் செய்யப்பட்டவர் ரெண்டு பேரும் கொலை பண்ணுங்கன்றாங்க. எப்படி பாரதூரமான பாவம், ரெண்டு பேரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா அதுக்கு நம்ம என்ன கிளம்பிடக் கூடாது கொல்ல போறோம்னு சொல்லி, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியா இருந்தான்னு சொன்னா கவர்மெண்ட் அந்த தண்டனையை கொடுக்கும். அப்ப எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த ஹோமோ செக்ஸ்ன்றது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. எல்ஜிபிடிக்கு இலங்கையில கிளம்பி இருக்கிறாங்க. இந்த வானவில் கலர்ல தான் அவங்களோட அடையாளம் கொடியெல்லாம் முடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அதை போட்டு கிளம்பி எங்களுக்கு அங்கீகாரம் தாங்க, நாங்களும் என்ன ஒபிஷியலா திருமணம் முடிச்சு வாழ்ந்து வரணும்னு சொல்லி கிளம்புறாங்க. அங்கீகரிக்காமலேயே மனுஷனுக்கு நிம்மதியா இருக்கையிலாது, அங்கீகரிச்சான்னு சொன்ன என்ன அதனுடைய நிலையே ஆக மோசமாக இருக்கும் என்ற தகவலையும் புரிஞ்சு கொள்ளணும். எனவே இஸ்லாம் மட்டுமல்ல மற்ற மதங்களும் இதை ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் மிகவும் இதை வன்மையாக கண்டிக்குது. இந்த குற்ற செயலை சாதாரண ஒரு விபச்சார ரேஞ்சில கூட பார்க்காம அதை விட பாரதூரமான குற்றமாகத்தான் பார்க்குது. விபச்சாரமே பாரதூரம், திருமணம் முடிச்சு விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை, அதை விட பெரிய குற்றமாகத்தான் இந்த ஹோமோசெக்ஸ் விஷயத்தை இஸ்லாம் பார்க்குதுன்ற தகவலையும் கூறி முதல் உரை நிறைவு.